விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளருமான புகழேந்தி நேற்று உடல்நலக் குறைவால் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் கட்சியினரின் அஞ்சலிக்காக விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டது. காலை முதல் அவருடைய உடலுக்கு ஏராளமான பொதுமக்களும் திமுகவினரும் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், அமைச்சர்கள் பொன்முடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கே.என். நேரு, சி.வி. கணேசன் ஆகியோரும் புகழேந்தி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி பாஜக மகளிர் அணி சார்பில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி, நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், தமிழகத்தில் பாஜக எங்கு உள்ளது என்று கேட்டவர்கள், தற்போது பாஜகவை திட்டினால்தான் அரசியல் என்பது தெளிவாக தெரிகிறது என்றும், வருகின்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் பேசினார். சென்னை ராயபுரம் வண்ணாரப்பேட்டை பெரிய பாளையத்தம்மன் கோவில் அருகே வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீரசாமி ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது திமுகவின் சாதனைகள் குறித்து பேசிய அமைச்சர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். வடசென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ராயபுரம் ஆடுதொட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பொய்யிலே பிறந்து பொய்யில் வளர்ந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான், அதை பற்றி கவலையில்லாமல் அடுத்தவர் மீது பொய் சொன்னால் அடுக்குமா என எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த மு.க.ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்து பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.